கொள்கை முக்கியமா கர்த்தர் முக்கியமான்னு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் பிரமாணம் முக்கியமா இயேசு முக்கியமாங்கிற பார்க்குற இடத்துல தான் ஒரு நாள் இருந்தாங்க. இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது எதை பிடிக்கிறது, மோசையின் பிரமாணத்தை பிடிக்கிறதா இயேசுவை பிடிக்கிறதாங்கிற பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த ஆதி ஜனங்களுக்கு. நான் உங்களுக்கு பார்த்துறேன், இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? இயேசு வந்துட்டு போன பிறகும் யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார், கற்பித்து கொடுத்தார், அதையே பிடித்துக் கொள்ளணும், அதிலேயே நிக்கணும். அதான் எங்க வைராக்கியம். அப்படின்னா தேவனுக்கு காட்டுற வைராக்கியமா இல்ல யாரோ ஒருத்தர் கத்து கொடுத்தாரு அவர் மேல நீங்க காட்டுற வைராக்கியமா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவடையணும் பாருங்க. இல்லைங்க இனிமே என்னால மாத்திக்க முடியாது, இனிமே என்னால செய்ய முடியாது அப்படின்னா நீங்க எப்படி ஒரு பாவியை நீங்க மாத்த போறீங்க? 40 வருஷமா இருக்கிற ஒரு குடிகாரனை, அவன் 40 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற ஒருத்தனை எப்படி நீங்க மாத்த போறீங்க? அப்ப அவன் என்ன சொல்லுவான், 40 வருஷமா குடிச்சிட்டேன் சார், என்னால மாத்த முடியாதுன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? இல்ல 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 அப்ப மாத்தம் கர்த்தர்னு சொல்றீங்கல்ல. ஒரு குடிகாரனை கர்த்தர் 40 வருஷம்